எல்லாருமே வந்து நல்லா இருக்கு, படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கனெக்ட் பண்ணி கொள்ள முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இந்த வாழ்வியல் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் எல்லாருமே படத்தை என்ஜாய் பண்றதை தான் நான் பார்க்குறேன். உண்மையாவே நீலிரா படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. 1.5 hours படம் தான். ஸோ எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல, லாக் அடிக்கல. ஸோ டேரக்டர் வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை வந்து மக்கள் கிட்ட சேர்த்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் நிறைய வார் ஸ்டோரி பார்த்துருக்கேன். நம்ம ஹாலிவுட்லேயுமே பார்த்துருந்தாமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து மேபி இது இலங்கை தமிழ் அந்த ஒரு விஷயத்தினால கனெக்ட் ஆச்சானோ எனக்கு தெரியல. என்ன வந்து கடைசி வரைக்கும் படத்தோட டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டு லைக் இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா, இன்னும் நம்ம ஸ்ரீலங்கானை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கோமா, நம்மளுக்கு அதை பற்றி எதுவுமே இன்னும் இது எதுவும் தெரியலையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு என்ன படம். இப்போ நடக்கிற சுச்சுவேஷனுக்கு கனெக்ட் ஆகுதான்னு கேட்டால் எனக்கு அது அப்படி சொல்ல தெரியல. லைக் எப்படின்னா இப்போ நம்ம இஸ்ரேலில் வார் நடக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே அஃபெக்ட் ஆகுது. ஒரு விஷயம் எல்பிஜி வரலையோ இல்லை பெட்ரோல் வரலையோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. அதனால நம்ம ஒரு விஷயத்த அதனால நம்ம அதை நோட் பண்ணுறோம். ஆனால் இதே 80s 90s பேக்வேர்டில் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து என்னால் லைவாக அந்த படத்தில் வந்து த்ரூ அவுட் அந்த படத்தை கூட ட்ராவல் பண்ணி என்னால் பார்க்க முடிஞ்சுது. சாங்ஸ் ஒரு சாங் தான் இருக்கும். எனக்கு அந்த சாங் பர்சனலாக பிடிச்சிருந்தது. த்ரூட் மியூசிக்காக நல்லா இருந்தது. ஏன்னா படம் கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிறாங்க ஒரு இடத்துல அப்படின்றப்ப மியூசிக் வாஸ் சூப்பர் குட். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா நான் இதை பார்க்குறேன். இந்த கதை நான் வந்து இதெல்லாம் கதைகளாக தான் கேட்டிருக்கேன். ஸோ கதைகளாக கேட்கும் போதே ஒரு இம்பேக்ட் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அது ஒன் நைட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அப்போது டே டு டே லைஃப்பில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற யோசிக்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் மக்கள் இதை மறக்கக்கூடாது, கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த ஃபில்ம் முக்கியமாக வந்து எனக்கு வைலன்ஸ் இல்லாமல் முடிச்சிருந்தது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத தாண்டி ஸ்டோரிக்காக நீங்கள் வரலாம். ஸ்டோரியில் நிறைய உண்மைகள் இருக்குது, நிறைய பேருக்கு ரியலைஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ரீசனுக்காக இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னா என்ன ரீசன்ஸ்க்காக? இது போருன்றதை தாண்டி அவர் போருக்கு பின்னாடி ஒரு வீட்லேயும் என்னெல்லாம் நடக்குது, ஒரு வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குதுன்னா பல்லாயிரம் வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்குலாம் கண்டிப்பாக வரலாம். ஓவராலாக படம் எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஏன்னா ஸ்ரீலங்கன் க்ரூ, ஸ்ரீலங்கன் டைரக்டர், அவங்க சைட்லேருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பெருமையாக இருந்திருக்கும் அவங்க எடுக்கிறாங்கன்னு. மியூசிக்கும் கல்யாண பைலா சாங் அது எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ளஸ் பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. மியூசிக் கம்போசர் கேவும் நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்து எல்லாருமே பார்க்கணும். ஒரு இலங்கை வார் அப்போது மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம தமிழ்வாழ் மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிற ஒரு மேட்டர் வந்து பயங்கரமாக சொல்லுது. எல்லாரும் படத்தை போய் பாருங்கள். ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது. 1.5 hours எப்படி போச்சுன்னே தெரியாது. நான் சாப்பிட்றதே நான் காலைல சாப்பிடாம தான் வந்தேன். சாப்பிடாம இருக்கிறதே மாட்டேன், அவ்வளோ கிரிப்பிங்காக இருந்துச்சு. இப்போ நடக்கிற வார சூழ்நிலைலாம் வந்துட்டு இப்போ இந்த படம் ரொம்ப பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ட்ரம்ப் பார்க்கணும், பார்த்தா தான் வந்து தெரியும். பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லா டைலாக்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணாங்க, கிளாப் பண்ணாங்க, சிரிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. நல்லாவே இருந்தது. படம் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சில விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சிருப்போம்ல, அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நடித்ததுக்கு. வாய்ப்பு தந்த எல்லாருக்குமே நன்றி. நல்ல வெற்றின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து இந்த படம் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணவு கொடுக்கும். ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் என்ன சொல்கிறது தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காலமாக நான் சினிமாக்காக தான் ட்ரை பண்ணியிருந்து இப்போ தான் ஒரு படத்தில் பண்ணியிருக்கிறது. சந்தோஷமாக இருக்குது. நன்றி எல்லாரும். தயவுசெய்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், ஃபேமிலியாக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம். சூப்பராக இருக்கும் படம். எல்லோரும் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வரலாம், சின்ன பசங்க எல்லோரும் வரலாம். அதே மாதிரி வயசானவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிடிக்கும் படம். அதே மாதிரி ஒரு அடுத்து என்ன ஆகும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பார்க்கும்போது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், திடீர்னு ஆர்மி வந்தால் அது ஒரு பதட்டம் வரும்ல, அந்த மாதிரி வந்து நம்ம மனசுக்குள்ளே அது கொண்டு வராங்க. அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால சூப்பராக இருக்கும் படம். புரியல.
அது வந்து வாரம் இல்லாமல் ஒரு சண்டே இல்லாமல் எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக முடிக்கலாம், ஒரு ஹாப்பினஸோட முடிக்கலாம், சண்டே இல்லாமல் ஆறுதலாக ரொம்ப முடிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். அது வந்து நம்மள அறியாமலே அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன வரும் அப்படின்ற ஆர்வம் வந்த பிறகு அது ஷார்ட்டாக போகும்போது அது அவ்வளோ தெரியல. நல்லா இருக்கும் படம், எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். புரியல. இது வந்து ஒரு புதுசா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மதனா ஃபைட்டுன்னு இருக்கும், இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பராக இருந்துச்சு, சுச்சுவேஷனை பொறுத்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையான படம், ஒரு நல்ல மேக்கிங் அண்ட் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அதான் ரொம்ப நல்லா மேக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எமோஷ்னலாக எல்லாமே கனெக்ட் ஆகும். இது ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ படம் வந்து அவசியம் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். படத்தை பார்த்த ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கு எல்லாருமே வந்து நல்லா இருக்கு, படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கனெக்ட் பண்ணி கொள்ள முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வாழ்வியல் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் எல்லாருமே படத்தை என்ஜாய் பண்றதை தான் நான் பார்க்குறேன். உண்மையாவே ஒரு ரீசனுக்காக படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், இல்லை ஒவ்வொரு காலத்திலையும் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களை கேள்விப்படுவோம். அப்படி நாங்கள் கனகாலமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த நாங்கள் விட்னஸ் பண்ணலாம், ஒரு விஷுவலாக நாங்கள் படத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த பிரச்சனைகள் ரிலேட்டடாக நாங்கள் நிறைய விஷயங்களை காலகாலமாக ஒவ்வொரு கதைகள் வாயிலாக கேட்டிருக்கிறோம். அது எப்படி ரியலாகவே நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக நான் இந்த படத்தை பார்க்குறேன்.